ரொம்ப பக்கமா நீங்க யூசுவலா பண்ற விஷயங்கள விட்டுட்டு வேற விஷயங்கள் பண்ணுங்க. இப்ப திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, பரபரன்னு உங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவீங்க. இல்லன்னா ஒரு ஸ்பேஸ கிளீன் பண்ணுவீங்க. இல்லன்னா வந்து யூசுவலா நீங்க புக் படிக்க மாட்டீங்க. ஆனா புக் எடுத்து மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க. இல்லன்னா வந்து நீங்க கேட்காத ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் கேட்குறீங்க. பார்க்காத ஸ்டைல் மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சம்திங் அவுட் ஆஃப் யுவர் கேரக்டர் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, இது வந்து நீங்க இல்ல. உங்க பெர்சனோட எனர்ஜிய தான் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. இட்ஸ் நாட் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். எடுத்தோனே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம இதை இன்னைக்கு ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதோட ரிஃப்ளெக்ஷனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட ரிஃப்ளெக்ஷனாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே டீப்பாக பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இப்போ ரீசெண்டாக மாற்றி பண்ணுற ஒரு கேரக்டர் இல்லைன்னா மாற்றி பண்ண ஒரு வேலை, யூஸ்வலாக நீங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் சம்திங் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து பிக் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக உங்களோட ஹேபிட் இல்லை, உங்கள் பர்சனோட ஹேபிட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் என்ன சாங் முணுமுணுக்கிறீங்க, உங்கள் பர்சன் என்ன சாங் முணுமுணுக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க என்ன ஹேபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட ரிஃப்ளெக்ஷனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரீடிங். பாருங்கள், உங்களோட முணுமுணுக்கிற பாட்டில் வந்து முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறார். இதயத்தில் ஏனோ ஒரு பாரம், மழை வரும் மாலை நேரத்தில் மனதில் வந்து போகிறார். சில நேரம் மாயம் செய்தார், சில நேரம் காயம் செய்தார். இதுதான் நீங்கள் முணுமுணுக்கிற பாடல். மேபி அவங்க எனர்ஜெட்டிக்கலாக கூட இந்த பாடலை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். இது நீங்கள் முணுமுணுத்துட்டு இருக்க பாடல். ஸோ அதே மாதிரி நீங்கள் முணுமுணுக்கிறத கூட அவங்களும் செய்யலாம். சில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களோட பர்சன், அதை நீங்கள் நேசிக்கிறவங்க எந்த சைடு வேணால் உங்களுக்கு பொருந்தலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க ரீடிங் பார்த்திங்கன்னா, உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இருப்பேன் கண்மணியே. போதுமா? இது வந்து மாஸ்குலினோட எனர்ஜி. இட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்கள் பிரிவில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த ரீடிங், இந்த எனர்ஜி மூலம். ஸோ இந்த 2 பாடல் வரிகள் வந்து நீங்கள் 2 பேரும் முணுமுணுத்துருக்கீங்க. இது ஒரு பாடல் வரி மட்டும் இல்லை, இட்ஸ் அன் எக்ஸாம்பிள், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களை இணைக்க போகிற சக்தியை நம்ம வந்து இப்போயே எடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை இந்த ரீடிங்கில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ரீடிங் வரும். உங்களோட கைடன்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாட்டம் டெக் எனர்ஜி கார்ன காப்பியாக. ஸோ இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். உங்களோட யூனியன் இல்லைனா உங்களோட நீங்கள் ஒன்று சேர போகிற அந்த தருணம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது. இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு கேரக்டர் இல்லைனா நீங்கள் பிக்கப் பண்ண ஒரு விஷயம் லேட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி ஒரு வேலையை இல்லைனா எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் லேட்டாக உங்கள் கேரக்டருக்கு அலைன் ஆகாத ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் எ நியூ ஹேபிட். நிறையா பண்ணுவீங்க போல இருக்குது. இல்லை நிறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக். கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. எமோஷனலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க. இது வந்து இந்த மாஸ்குலினோட எனர்ஜியை தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் ஹேபிட்டை பிக் பண்ணிங்களோ இல்லையோ, உங்கள் மனசு ரொம்ப காமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக இந்த எனர்ஜி தான் கொடுக்குறாங்க. உனக்கென நான் இருப்பேன் உயிரையும் நான் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இருப்பேன். இது வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரீசெண்டாக வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. கிங் ஆஃப் கப்ஸ் வந்து மாஸ்குலின் எனர்ஜியாக இருந்தால் போதும். நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க உங்கள் காதல் விஷயத்தில். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கீங்க. பாருங்கள், குயின் ஆஃப் வான்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அட்ராக்டிவ். ஆனால் எமோஷ்னலாக யாரும் உங்ககிட்ட நெருங்கக்கூட முடியாது. இட்ஸ் லைக் அ தீ. என்ன சொல்கிறது, ஒரு நெருப்பு தான் நீங்கள். உங்கள் பர்சன்னாக தான் அந்த நெருப்பு வந்து அணையுமே தவிர வேறு யாரும் உங்கள் கிட்ட நெருங்க முடியாது. இதுக்கு காரணம் வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குற அந்த எனர்ஜெட்டிக் சப்போர்ட். இல்லைனா வந்து அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த பர்சன் வந்து உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. இதில் நான் குழம்பிக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. த மூன், சைக்கிக், இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது இந்த பர்சன் அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பமே வேண்டாம். நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அன்கண்டிஷனல் லவ்வில் இருந்தீங்கனாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஈஸியாக பிக்கப் பண்ணுவாங்க உங்களை. இந்த பர்சன் நிறைய இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு சின்ன சூழ்நிலையில் இருக்காங்க, மாட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேய் இங்கே இருக்குது, ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு காமிக் எனர்ஜி. மேபி இதை பற்றி கூட உங்களுக்கு வார்னிங்ஸ் அனுப்பலாம். இல்லைனா வந்து அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டிவாக எல்லா விஷயங்களும் பண்ண நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு டமக்க வந்துச்சு அந்த மாதிரி பண்ண வரலாம். பேஜ் ஆஃப் வான்ஸ். புது ஆரம்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. இந்த பர்சன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. மேபி அவங்க நேராக இப்போ பார்க்கறதுக்கு சரியான தருணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயங்கள், வாவ், இன்றைக்கி ரீடிங் வேறு லெவலில் இருக்குது.
நீங்கள் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை பிக் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா வந்து அவங்க நேம் அடிக்கடி பார்க்குறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சைன் அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்டில் ரிஃப்ளெக்டிங் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. நாம் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இட்ஸ் லைக் 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் சோர்ஸ். நீங்கள் வந்து பேட்டில் வந்து கெட்ட விதமாக வின் பண்ணணும்னு நினச்சலாம். மேபி உங்கள் காதலில் காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கலாம், இல்லைனா வந்து நிறைய பேர் உங்களை வந்து கீழே தள்ளணும்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகுறீங்க. உங்கள் கிட்ட எந்த பாச்சாவும் பழிக்காது. திஸ் இஸ் லைக் இந்த காதல் வந்து ட்ரீம் கம் ட்ரூ. அதுதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து கனவில் வந்து அவங்க உங்களை சூஸ் பண்ணுற மாதிரி மேபி உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த இந்த கன்ஃபியூஷன் தான் நீங்கள் எங்கள் கனவு உலகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. மூன் இஸ் ஆல் அபவுட் ட்ரீமிங். ஆனால் கனவில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இட்ஸ் லைக் நீங்கள் கனவில் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறீங்க. அதுவும் வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எண்ண அலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க மூன் எனர்ஜியில் இருக்கிறனால தான். ஸோ ஆஃப்டர் 6 or 7 உங்களுக்கு வந்து அவங்களோட எண்ணங்களோட பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க எனர்ஜெட்டிக்கலாக வந்து அந்த டைமில் இட்ஸ் லைக் அவங்க எனர்ஜி ரொம்ப பீக்கில் இருக்குது அந்த டைமில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெசனேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு டைப் பண்ணி அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். பாருங்கள், டெவில் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த பேட்டில் வந்து இட்ஸ் லைக் ட்ரீமில் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குல்ல. அந்த பர்சன் வந்து ட்ரீமில் உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து அவங்களோட காதல், யாரும் அவங்கள தடுக்க முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடை இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு டெவில் எனர்ஜி இங்கே இருக்குது அவங்க எனர்ஜி இல்லைன்னு. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு காதல், உண்மையான காதல். அங்கே டெவில் எனர்ஜி உங்களுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இல்லூஷன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க எனர்ஜெட்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களை நினச்சி இந்த பர்சன் வந்து நிச்சயமாக கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர்னா உங்களை நினைக்கும் போது, இந்த பிரச்சனைலாம் நினைக்கும் போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட காதலை நினைக்கும் அவங்க உங்கள் காதலை உணர முடியுது. அப்போல்லாம் அவங்க கண்களில் வந்து கண்ணீர் துளி வந்துட்டே இருக்க பாருங்கள். 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இங்கே காம்படிஷனே கிடையாது, நீங்கள் தான் ஹீரோயின். அதில் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். கெட்ட எனர்ஜி ஏதோ ஒன்று உங்களை பிளாக் பண்ண நினைக்குது. மேபி நீங்கள் டிவைன் ஃபெமினின் அந்த எனர்ஜியில் இருக்கீங்க, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க, கனவில் நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த கனவை கண்டிருப்பீங்க. ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது கனவு கண்டிங்கன்னா அதுதான் உங்களோட விட. அதில் இருக்க உங்களோட விட அதை தேடி பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இங்கே வந்து காம்படிஷனே கிடையாது. ஸோ டோன்ட் வரி. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ஸ். ரெஸ்ட்டில் இருங்க. நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேக் ரெஸ்ட். மாஸ்குலின் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ட்ரீமில் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரீமில் என்ன வேலைகள் நடக்குது, அவங்க உங்களை பற்றி எதாவது குழம்பி அதுக்கான எனர்ஜியை வந்து ட்ரீமில் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த உங்களோட ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் ஸ்டேபிள் இருக்கும்னு நினைக்கிறீங்க. மேபி நீங்கள் கரியரில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது யாரும் வந்து உங்களை தடுக்க முடியாது. இந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்கள் காதல் பாருங்கள், அவங்களோட கனவு, புது ஆரம்பம், உங்களோட கிங் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சன். அதாவது இந்த பர்சனோட ட்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் 9 ஆஃப் பென்டிகல்ஸ் போதுமா அவங்களுக்கு, அவங்க எனர்ஜியோட அலைன் ஆகுறாங்கன்னு. நீங்கள் தான் அவங்களோட கனவு. இங்கே தான் நீங்கள் தான் உங்கள் பவரில் நிற்கிறீங்களே. ஸோ இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன். இங்கே ஆப்ஷன் இல்லை, இங்கே வந்து வேறு யாரும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அது நீங்கள் ஆல்ரெடி ட்ரீமில் ரிசீவ் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அவங்க ட்ரீம்லனா அவங்க வந்து கனவு உங்களோட இருக்க மாதிரி, அவங்க ஆல்ரெடி கனவு கண்டுட்ருக்காங்க உங்களோட இருக்க மாதிரி, உங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி. நீங்கள் வந்து எந்த காம்படிஷன் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்கள சூஸ் பண்ணுற மாதிரி. மேபி இந்த பர்சனுக்கு ஏதோ பயம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். எனர்ஜெட்டிக்காக, ஃபிசிக்கலாக, ஐ டோன்ட் கேர். பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஆள். அதனால் இந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. அழகான ஆள், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டான பர்சன். நீங்கள் ரொம்ப ரீசெண்டாக 11 அடிக்கடி பார்க்கலாம், இல்லைனா நம்பர் 2 அடிக்கடி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணுது, ஃபெமினின் எனர்ஜி. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோர் இன் யுவர் எனர்ஜி. நீங்கள் தான் டிவைன் ஃபெமினின். ஸோ கவலையப்படாதீங்க. இவ்வளோ நாள் இந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஸோ இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி உங்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த லீப் ஆஃப் ஃபேத்தில் அவங்க வந்து கனவில் வந்து இட்ஸ் லைக் ட்ரீமில் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்க ஆல்ரெடி உங்களோட செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள ஆல்ரெடி காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறத பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது அந்த மாஸ்குலினோட எனர்ஜியில் என்ன ஷிஃப்ட்டை கொண்டு வர போகுது, லைக் ஃபிசிக்கலாக 3D வேர்ல்டில் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இல்லை என்ன பண்ணணும், அது என்ன மாதிரி ஷிஃப்ட்டை மாஸ்குலின் லைஃப்பில் கொண்டு வரும்னு பார்த்துட்டு நம்ம கனெக்ஷன் எனர்ஜிக்கு போகலாம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஏன்னா அந்த கனெக்ஷன் எனர்ஜி தான் உங்களுக்கான விடை. டவர். நீங்கள் எல்லாத்தையும் வந்து உடச்சி சுக்கலாக
கீழே போட்டுட்டு டவர் ரொம்ப ஷாக்கிங்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர போகிறீங்க. நீங்கள் எடுக்க போகிற இந்த அதிரடி முடிவு பெரிய மாற்றங்களை உங்கள் காதல் வாழ்க்கையில் கொண்டு மேபி நீங்கள் போய் நேராக அட்டாக் பண்ண போகிறீங்க. ஐ டோன்ட் நோ. இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் வான்ஸ். இட்ஸ் லைக் யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். மேபி நீங்கள் வந்து முடிவெடுக்க போகிறீங்க. இப்போ நீ ஆக்ஷன் எடுக்கிறியா இல்லை நான் கிளம்பட்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுனா இந்த முடிவு இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போகுது. டவர். நீங்கள் வந்து ரொம்ப நாள் பொறுமையாக இருக்கீங்க. நீங்கள் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஒன்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு நீங்கள் போனோடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இட்ஸ் லைக் நீ ஆக்ஷன் எடுக்கிறியா நான் கிளம்பட்டா அந்த மாதிரி. இட்ஸ் லைக் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஏதோ ஒரு மனசில் வச்சுட்ருக்கீங்க, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் ஷாக்கிங். மேபி நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறீங்க. இல்லைனா உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நிறைய காம்படிஷன் இருக்குன்றத இந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ண போகிறாங்க. இது ரெண்டில் எது வேணால் நடக்கலாம். இல்லைனா ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் காத்துந்துட்டு கிளம்ப போகிறீங்க. சரி நீ டைம் இருக்கும்போது வா நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. வா, திஸ் இஸ் த ஆன்சர். குயின் ஆஃப் கப்ஸ். இதுதான் இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட காதலை புரிய வைக்க போகுது. அந்த பிரிவு நீங்கள் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் உங்களோட கரியர் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாஸ்குலினை சேஸ் பண்ண போகிறதில்ல. அதுதான் நீங்கள் எடுக்க போகிற முடிவு. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சேஸ் பண்ண போகிறதில்ல. தட் இஸ் அ கனெக்ஷன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி. இங்கே பாருங்கள், இங்கே கிங் ஆஃப் கப்ஸ், இங்கே குயின் ஆஃப் கப்ஸ். ரெண்டு பேத்துக்கோட காதல் ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆப்போசிட் ஜெண்டர். ஃபெமினனுக்கு மாஸ்குலினோட காதலை பற்றி தெரியும். ஃப்யூச்சரில் மாஸ்குலினும் உங்களோட காதலை அப்பளுக்கு இல்லாத அன்பை புரிஞ்சுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த மாஸ்குலினோட காதல் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இருந்த போதும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கரியர், உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட ஃப்யூச்சர், அதை தான் நீங்கள் ஏன்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் ஒர்க் அண்ட் ஒர்க், நாட் சேசிங் திஸ் மாஸ்குலின். அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கிங்கான பிரேக் த்ரூ. இங்கே பாருங்கள், கிங் ஆஃப் சோர்ட்ஸ். உங்ககிட்ட வந்து காதலை சொல்லி அம்மா தாய் எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த பர்சனை புஷ் பண்ண போகுது. ஸோ இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, நீங்கள் அவங்க வேலையை பண்ண போகிறீங்க. இந்த மாஸ்குலின் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு மெசேஜை கேட்டுட்டு நம்ம யூனியன் எனர்ஜிக்கு போகலாம். இட்ஸ் லைக் கனெக்ஷன் எனர்ஜி என்னென்னு இந்த மாஸ்குலின் கிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இல்லைனா வந்து அது ரொம்ப அவசியம் இல்லையா காதல் வாழ்க்கையில். இங்கே பாருங்கள், யூ ஆர் மை ஹாப்பி பிளேஸ். போதுமா? இது எவ்வளோ அழகாக வெளியில் வந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஷஃபில் பண்ணும்போது. ஸோ இது மாஸ்குலினோட மெசேஜ். யூ ஆர் மை ஹாப்பி பிளேஸ். அதனால் உங்களை எப்படி இருந்தாலும் துரத்திட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் சேஸ் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் அ கைடன்ஸ். ப்ளீஸ் லிசன். இங்கே பாருங்கள், யூ அண்ட் மீ இட்ஸ் அ ஃபார் எவர் கைண்ட் ஆஃப் திங். இது வந்து இன்றைக்கி முடிய போகிற பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உங்கள்கிட்ட பாருங்கள், ஈவன் அ மில்லியன் ஃபைட்ஸ் கேன் நாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் லவ்விங் யூ. நீங்கள் சண்டை போட்டுட்டு போங்க, கோச்சிட்டு போங்க, பேசாமல் இருங்க, இந்த பர்சன் உங்களை துரத்திட்டு வருவாங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட காதல், ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் கப் எனர்ஜியில் வந்தாங்க. நீங்கள் இப்போ தான் வந்து குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு வரீங்க லேட்லி. இது வந்து அவங்க அலைன் அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட காதல் வந்து கம்மின்னு கிடையாது. நீங்கள் அதை ஷோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை வெளிக்காட்டிக்கல. பட் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்குது. யூ ஆர் மை ஃபேவரட் நோட்டிஃபிகேஷன். உங்கள்கிட்ட மெசேஜ் வர்றது வந்து அவங்களுக்கு இட்ஸ் லைக் லாட்ரி டிக்கெட். லாட்ரி டிக்கெட் கொண்டு அபண்டன்ட் எனர்ஜி இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அவங்க மேலே அப்படியே தங்க காசை கொட்டினா சடன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். கனெக்ஷன் எனர்ஜி பாருங்கள், ஹாஸ்டிலிட்டிஸ் திங்கிங் மேன். ஸோ உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. இந்த பர்சன் உங்களை பற்றி பயங்கர உயர்வாக, இட்ஸ் லைக் பெடஸ்டல். உங்களை வந்து ரொம்ப உயர்வாக வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே மேலே இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த எனர்ஜி தான். இட்ஸ் நாட் அ ஜோக். யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய இட்ஸ் லைக் பீப்புள் வந்து உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தா அவ்வளோ நிறைய பேத்துக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, நிறைய பேத்துக்கு உங்கள் மேலே கண்ணு இருக்குது. இந்த பர்சன் உங்களை கண்மணின்னு கூப்பிட்றது பிடிக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஹாஸ்டிலிட்டிஸ், இந்த தடைகளை தாண்டி அவங்க வருவாங்க. இந்த நம்ம பார்த்த காமிக் எனர்ஜி, உங்கள் கனெக்ஷனில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களை நோக்கி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேவதையோட காதலும் அந்த ப்ரெசன்ஸும் ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய்சரம், காட் பிளஸ் யூ.